12th காமர்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2026 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது சென்னை டிஸ்ட்ரிக்டோடது. ஃபர்ஸ்ட் சூஸ்னா கேட்டிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் மேனேஜர் ட்ரெஸ். நெக்ஸ்ட் விச் இஸ் த ஃபாலோயிங் நாட் மெயின் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டெசிஷன் மேக்கிங். மேனேஜ்மெண்ட் அலர்ட் இது எம்பிஇ. ஃபினான்ஷியல் மார்க்கெட் எதுக்காக இருக்குது? டு ரைஸ் த ஃபண்ட்ஸ். என்எஸ்இஐ வந்து 1992. நெக்ஸ்ட் கமர்ஷியல் பில்ஸ்ன்னு கேட்டாங்க. கமர்ஷியல் பில் மார்க்கெட்டு. பிரைமரி மார்க்கெட்னாலே ஃபர்ஸ்ட் டைம் மேஜர் பிளேயர் இந்த மணி மார்க்கெட் யாருன்னா கமர்ஷியல் பேங்க்ஸு. ஜாபர்ஸ் வந்து யாருக்காகனா ஃபார் தேர் ஓன் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெசிமிஸ்டிக் வந்து பியர். ஸோ எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே த மீனிங் ஆஃப் 30 லெசன் நம்பர் 1ல் இருக்குது. அடுத்தது மோட்டிவேஷன் செகண்ட் லெசனில். அடுத்த மீனிங் ஆஃப் எம்பி தேர்ட் லெசன். லைனாக ஒரு லெசன் ஒன்று கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் ப்ரைஸ் டிட்டர்மைன் த செகண்டரி மார்க்கெட், இது வந்து 4th லெசனில். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 4 பேர் தான். இண்டிவிஜுவல்ஸு, கார்பரேட் செக்டர்ஸு, பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் கால்ட் அ புரோக்கர், இன்டர்மீடியரி பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். அப்புறம் அவங்க 2 பேர்கிட்டேருந்து கமிஷன் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3ல 4 கொஸ்டின்ஸ் எதுனா போதும். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர் கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட் இருக்கும்ல. சயின்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் கம், ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட், அந்த கொஸ்டின் லெசன் நம்பர் 1ல் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன், மோட்டிவேஷன், அந்த கொஸ்டின் லெசன் நம்பர் 2லேருந்து. ப்ராசஸ், டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ், அப்புறம் கோல்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன், கீ ரிசல்ட் ஏரியா லெசன் நம்பர் 3ல் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டரிங் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டியூஷன் லெசன் நம்பர் 5ல் இருக்குது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்லு லெசன் நம்பர் 6. 3 டைப்ஸு, 91 days, 182 days, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசன் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. பார்ட் 4ல் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ கேட்டிருக்காங்க. இது லெசன் நம்பர் 3ல் இருக்குது. ஷார்ட்கட் வச்சு சொல்லணும் அப்படின்னா மேனேஜர், பெர்ஃபார்மன்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் அதுலேயே வந்து 6ல் வந்து பி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் லெசன் நம்பர் 7ல் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் வந்து எஃப்எம் காப் ஸ்கொயரு, அதான் ஃபங்க்ஷன், மீனிங்கு, அப்புறம் வந்துட்டு கார்னரிங்கு, அப்புறம் ப்ரைஸ் கொட்டேஷன், பீரியடு, ஆப்ஜெக்ட் எது வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 4ல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிப்ட் மார்க்கெட்டும் ஸ்பாட் மார்க்கெட்டும் 2 மார்க்கில் படிச்சிருப்போம். அகைன் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் டிஃப்ரென்ஸில் படிச்சது தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி லெசன் நம்பர் 6ல் இருக்குது. அரிசி, ஆக்ஷனிங், ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோலு, இஷ்யூ ஓப்பனிங்கு, ஸ்விட்சிங்கு, இஷ்யூ மெக்கானிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், இது லெசன் நம்பர் 7ல் இருக்குது. ஸோ லெசன் நம்பர் 7ல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட்கட் வந்து பேப்பர்ஸு, ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர், நெக்ஸ்ட் வந்து 8 கேபிட்டல் ஃபார்மேஷன், ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல், அந்த கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் லெசன் நம்பர் 4ல் இருக்குது. ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்.